பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் தர்ஷிகா வராங்க. வந்த வேகத்தில் நம்ம விஷாலில் வச்சு பொல்லின்னு அரைஞ்சி உன்னால தாண்டா என் கேமும் என் லைஃபும் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா நேராக ரவீந்திரன் சாரை போய் பொல்லின்னு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ் அண்ணா, நான் ஒன்று அவரோட பேரில் டேமேஜ் பண்ணலனா அப்படின்னு இவங்க சொல்லவும், அவர் இருந்துட்டு ஒன்னால தானமா வர்றவெல்லாம் அவனை போட்டு மிதிக்கிறாங்கன்னு அவர் சொல்லவும், எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், வெளியே நான் என்ன பேசியிருக்கேன்னு தெரியும், என்னோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ, இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்றாங்க. மேடம், நீங்கள் தானே மேடம் இந்த சென்சிட்டிவ் இஷ்யூவை வெளியே கொண்டு வந்து பேசுனீங்க. ஒவ்வொரு இன்டர்வியூலையும் மேடம் என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க மேலே நமக்கு ஒரு சிம்பத்தி வர்ற மாதிரி, ஆமாங்க நல்லா விளையாடி இருக்கலாம், கேம் விளையாடி இருக்கலாம், ஆனால் என்னை வந்து யாராலே அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்க முடியாது அப்படின்றனால அன்பால் அடிச்சிட்டாங்க. அன்பால் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். நீங்களாம் சொல்லும்போது எனக்கே மன வலியாக இருக்குது. நானும் ஒரு டாப் 3ல் வர வேண்டிய ஆள் தான், ஆனால் இப்படி ஆயிடுச்சே என் நிலமை அப்படின்னு சொன்னாங்க. பட் பல இடங்களில் வந்து அவன் தான் எனக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி, ஓகே நான் ஒரு சில இடங்களை நம்பினேன், அது எனக்கு இப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் எந்த இடத்துலையும் ஆமாம் இது என்னோட மிஸ்டேக் தான், இதில் வந்து விஷாலோட போர்ஷனே கிடையாது, அவன் என்கிட்ட தெளிவாக சொன்னான், பட் நான் தான் தப்பு அப்படின்னு சொன்னாங்களா? அன்பால் என்னை பல இடத்துல அடிச்சுட்டாங்க அப்படின்னாங்க. அப்போது உங்களை வந்து இந்த அன்புன்ற ஆயுதத்தை வச்சு இந்த லவ் ட்ராக் அப்படின்ற மாதிரி தான் விஷால் உங்களை காலி பண்ணாரு, இல்லைனா என் கேம் ஃபோக்கஸ்டாக போயிருப்பேன் அப்படின்னு தானே இவங்க இன்டர்வியூவில் சொன்னாங்க. அதனால தானே வர்றவங்க எல்லாமே வந்து நீ ஒரு ஹோப் கொடுத்த, அதனால தான் தர்ஷிகா இப்படி பண்ணா அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க இல்லையா? அது அவரோட ஃப்ரெண்டு நேஹாவிலேருந்து வர்ற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இதை பேசுறதுக்கான காரணம் அவங்களுக்கு இவங்கள கன்ஃபியூஸ் பண்ணணும். இப்போ அந்த 8 பேர் இருக்காங்க, நீங்கள் புதுசாக போய் ரிப்ளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள யாரை அடிச்சா உடைவாங்க அப்படின்றத பார்த்து அடிப்பாங்க. சௌந்தர்யா பிஆர்னு சொன்னா பயப்படுவா, அப்போ சௌந்தர்யாவை அடிப்போம். விஷாலுக்கு என்ன சொல்லலாம், அந்த லவ் ட்ராக்கை சொன்னா அவன் விழுவான், அப்போ அவனை அடிப்போம். முத்துக்குமரன் எப்படி சொன்னா அடிக்கலாம், உனக்கு வெளியே பேர் கெட்ட பேர் இருக்கு, பட் அவர் எதுக்குமே அசர மாட்டார், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அவங்களை என்ன சொல்லி அடிக்கலாம், உங்களை இந்த வார்த்தையை சொன்னா நீங்க விழலாம், உங்க வீக்னஸ் ஏதோ அதுல அடிச்சு அவங்க கேம் ஆடுவாங்க. இது ஒரு விதமான கேம் தான். ஸோ அப்படி விஷால மற்றவங்க எல்லாரும் பேசினது காரணம் நீ தானமா அப்படி பேசின அப்படின்னு அவரு கேட்கிறாரு. பட் இதுல நீங்க வந்து தலையிடாதீங்கன்ற மாதிரி முடிச்சுட்டாங்க. அப்ப பாக்குற நம்மலாம் கிறுக்கணுங்களா? உன்னோட இன்டர்வியூ பார்த்து நாங்களே ஒரு கட்டத்துல பரிதாபப்பட்டிருக்கோம். ஐயோ இந்த பொண்ணெல்லாம் வந்து நல்லா விளையாண்ட பொண்ணாச்சு அப்படின்னு. ஸோ இவங்களை தெளிவா தெரியுது இவங்க நடிச்சது எல்லாமே நாடகம் தான். இது நமக்கே ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த ஒரு டவுட் இருந்தது, ஏமா உனக்கு 8 வருஷமா விஷால தெரியுது, அப்பெல்லாம் இல்லாத லவ் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள லவ் வந்துருச்சா அப்படின்னு நம்மளும் கேட்டோம். பட் இவங்க போகும்போது அம்மாவோட செயின் மோதிரம் ஒன்று கழட்டி கொடுக்கும்போது தான் ஒருவேளை உண்மையாவே லவ் பண்ணிட்டாங்களோ, டெஸ்டினி என்ன சொல்லுதுன்னு வெயிட் பண்றேன்னாங்களே, அப்போ உண்மையாவே லவ் இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம். பட் வெளியே வந்து அதை வச்சு ஒரு சிம்பத்தி கேம் பண்ணாங்க. இவங்க கேம் ஆடலை, இவங்க வெளியே வந்தாங்க. பட் அதுக்கு ஒரு விஷயம் காரணம் நம்மளும் நம்பணும், அதை அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாங்க என்னால் அன்பால மட்டும்தாங்க அடிக்க முடியும், அதனால தானங்க என்னை அடிச்சு வெளியே அனுப்பி விட்டாங்க, இவ்வளோ பேச்சு பேசிட்டு வந்து இப்போ ரவீந்திரன் சார் கிட்ட கத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஷாலை பார்த்தா விஷு அப்படின்னு இழிச்சிட்டு போறாங்க. இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற காதல், அன்பு, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி பாசம் எல்லாமே போலிங்க. யாருமே உண்மையா இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்த வீட்டுக்குள்ள இது ஒரு 100 நாள் நாடகம், அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்மளால திறமையா இந்த அளவுக்கு நடிக்க முடியுதோ நடிச்சுட்டு வெளியே போகலாம் அப்படின்றதுல தான் இவங்கெல்லாம் தெளிவா இருக்காங்க. பட் இவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ணோம்ல, ஐயோ நல்ல பிளேயர் தர்ஷிகா வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு. பட் இது எல்லாமே ஒரு டிராமா தான். அந்த பொண்ணு வந்துட்டு தர்ஷிகா இனிஷியலா வந்து பிசிக்கல் கேம் நல்லா விளையாடுவாங்க. அப்ப எல்லாருமே சொல்லுவாங்க பிசிக்கலா மட்டும்தான் நீ ஸ்ட்ராங், வேற உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின் போது அவங்களோட இன்னொரு சைடை காமிக்கணும் அப்படின்ற ஒரு சாஃப்டான தர்ஷிகாவை காமிக்கிறதுக்கு லவ் ட்ராக் எடுத்தாங்க. பட் அந்த லவ் ட்ராக்கே வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆனதும் அதை எப்படி சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை அன்பை காமிச்சு அடிச்சு விரட்டி விட்டாங்க அப்படின்னாங்க. இங்கே உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏமா உன்னை வச்சுதான் ஒரு கேம் போயிட்டு இருக்கு, அண்ட் உன்னை வச்சு ஒரு சிம்பத்தி கேம் மறுபடியும் ஆட போறோம் அப்படின்னு சேனல் ப்ரிப்பேர்டாக அவர் அனுப்பிவிட்டுருக்காங்க போல இருக்கு. ஸோ சேனல் விஷாலை எதுக்கு வச்சிருக்காங்களோ அது நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. ஒரு தீபக் மாதிரி டிசர்விங்கான கண்டஸ்டன்ட்டை வெளியே எடுக்கிறாங்க. விஷாலை விட அருண் கேம் ஆடிருக்காரு, அவரெல்லாம் வெளியே எடுத்துட்டு விஷாலை வச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு அப்பவே தெரியும் விஷால் தர்ஷிகா வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவானுங்க அப்படின்னு. வெளியே இன்டர்வியூவில் சொல்லும்போது ஆமா சார் நான் விழுந்துட்டேன் சார், என்னை அடிச்சுட்டாங்க சார், என்னை துரத்தி விட்டாங்க சார் அப்படின்னு சொன்ன தர்ஷிகா இங்கே வந்துட்டு அது எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம், அதை நீங்க பேசாதீங்க, நான் அப்படி அவனை பத்தி எதுவுமே சொல்லலை அப்படின்னு ஒரு ஃபேக் ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு. தர்ஷிகா மேல நமக்கு இனிஷியலா ஒரு கோபம் இருந்து, அவங்க கேம் ஆடும்போது அவங்க ஒரு எவ்வளவு ஒரு பாய்சனஸ் கேர்ள் அப்படின்ற ஒரு கோபம் இருந்தது. பட் வெளியே போகும்போது ஒரு பரிதாபம் இருந்தது. பட் இப்போ மறுபடியும் அவங்க உள்ள வந்து பேரை பயங்கரமா ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. நீ ஒரு கேமுக்காக நீ எந்த அளவுக்கும் கேவலமா இறங்குவ அப்படின்றத தர்ஷிகா காமிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட சென்சிட்டிவ் டாபிக் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க அதை பண்ணிருக்கவே கூடாது தர்ஷிகா. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற இத்தனை கேமராக்கள் முன்னாடி நீங்க பேசுற எதுவுமே உங்க பர்சனல் கிடையாது. உனக்கு உண்மையாவே அப்படி ஒரு ஃபீலிங்
ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா நீ அதை வெளியே போய் தான் காமிச்சிருக்கணும். அப்போ ஆப்வியஸாக நீ இந்த கேமில் வந்துட்டு நம்மளை வேறு செக்டார்லேயும் பார்க்கணும். ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வந்தால் ஒரு டாஸ்க் பேஸ்டான தர்ஷிகா இருக்காங்க, லவ் கண்டென்ட் வந்தால் ஒரு சாஃப்டான தர்ஷிகா, அப்படி உங்களை டிஃபரன்சியேஷன் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக நடிச்சு மக்களை ஏமாத்திருக்கீங்கன்றது தெளிவாக புரியுது. அதெல்லாம் பற்றி பேசினா நமக்கு பிபி வந்துடும் போல இருக்கு. நம்ம தான் இவங்களை இவ்வளோ பர்சனலாக எடுத்து இவங்களை இவ்வளோ லவ் பண்ணுறோம், அன்பு கொடுக்குறோம், கோபப்படுறோம். பட் இவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட நல்ல ஆக்டர்ஸ்ன்றதை அப்பப்போ காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாபம் இன்னும் யாரும் உள்ள வரல. வந்ததுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.